விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் நடந்த தேசிய இளையோர் விழாவில் தமிழக மாணவி ரிதிகாவுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் கிராம மக்கள் ஒன்று கூடி பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். அப்போது நிரவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் புடவைகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அளித்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவதாக கூறும் திமுக அரசு அறிவை புகட்டும் ஆசிரியர் பெருமக்களை அடக்கி ஒடுக்குவது ஏன்? இதற்கு பெயர்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை தாங்குகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சின்னம் கருப்பொருள் வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. கனடா பிரதமர் மார்க் கார்னி விரைவில் இந்தியா வரவுள்ளார் என அந்நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் கூறினார். வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த பயணம் இருக்கும் என தெரிவித்தார்.